சபாநாயகர் அவர்களே, உங்களுக்கு நான் பரிப்படுத்திருக்கேன். இதில் ரொம்ப மாட்டிக்கிட்டு வர்றீங்க தான். இருந்தாலும் கோபம் வந்தாலும் அப்படிதான் சில நேரத்தில் வரும். சில நேரத்தில் அந்த பொய் கோபம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தளவாய்க்கு கையை தூக்குனா கொடுக்கவே மாட்டார். ஆனால் வந்துட்டு அப்போ சொந்தக்கார மாதிரி பேசிக்கிட்டு இருப்பார். அதனால இப்போ கூட சாயந்தரத்தில் வேலுமணி அவர்கள் பேசினார். உடனே அங்கே போன சமாதானம் பண்ணிடுவார். அவர்கிட்ட போய் நின்னா சமாதானம் ஆகிடுவோம். அந்த அளவுக்கு இந்த மன்றத்தை நீங்கள் 4 ஆண்டு காலம் எல்லோரையும் மனமளித்த நடத்தி இருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த மன்றத்தின் சார்பில் மகத்தான நன்றியை, பாராட்டை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போன்று என்னுடைய சட்டமன்றத்தை நடத்துவது, பேசுவது நாம் இருந்தாலும் நடத்துவது இந்த மன்றத்தினுடைய செக்ரட்டரி தான். சீனிவாசன் அவர்கள் நீண்ட நெடுங்காலம் இதில் இருந்தவர். அவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே இவ்வளவுக்கு மேலாக என்னுடைய கருத்து இருந்தாலும் போகாவிட்டாலும் இந்த கடைசி வரையிலே உட்கார்ந்திருக்கிற மரியாதைக்குரிய அம்மையார் சீனிவாசன், அதானே சார், பொறுமை வேணும். காது கேட்டு என்ன கருத்து கேட்டு உட்காந்து பதில் சொல்லணும். அவருக்கும் இவர் எல்லாருக்கிட்டையும் இப்போ அண்ணாமலை மாதிரி நாகேந்திரன் ரொம்ப நல்ல ஃப்ரெண்டு. ஒரு கூட போயிட்டார். அதனால அம்மையாருக்கு தெரிவித்து எல்லோரிடத்திலும் அழகாக பழகி இருக்கிறோம். எல்லாருக்கும் எங்கள் அமைச்சரவையிலே எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து பணியாற்றி இருக்கிறோம். எனவே தலைவரிடத்தில் என்ன மரியாதை உண்டோ அதே மரியாதை இவர் கொடுத்திருக்கிறோம். ஆக மன்றத்தில் இருக்கிற அவ்வளவு பேருக்கும் இதைவிட காலையிலிருந்து மாலை வரையிலே இந்த கார்டுகள் இருக்கிறார்கள், போலீஸ், அவர்களுக்கும், ஏன்னா அவங்க தான் நாம் உட்காந்துக்கிறோம், அவங்க இருக்காங்க, அவர்களுக்கும் எங்களுடைய பாராட்டை, நன்றியை தெரிவித்து எங்கள் செய்தியெல்லாம் நல்ல முறையில் வெளியிட்டிருக்கிறீர்கள். சில நேரங்களில் குத்தலாக வெளியிட்டிருக்கிறீர்கள், சில நேரம் போடுகிறீர்கள். எப்படி இருந்தாலும் பத்திரிகை தான். நீங்க தான் இந்த நாட்டிலே நன்மைக்கும் தீமைக்கும் பொறுப்பாளிகளாக காட்டுகிறவர்கள். உங்களுக்கு எங்களுடைய படிவான வணக்கத்தையும் நன்றியை தெரிவித்து என்னுடைய உரை நான் நன்றி, வணக்கம்.